ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆடிப்பட்டம் தேடி விதை, இதை இடிது அங்கே அறிவார். ஆடியில் விதை விதைத்தால் நல்ல மகசூல் கிடைக்கும். மொட்டு பூவாகும், பூ காயாகும், காய் கனியாகும். கனியில் உள்ளே இருக்கும் கொட்டை மீண்டும் விதையாக விழுந்து பட்டையை கிளப்பும். இது இயற்கை விதி. ஆக ஆடி என்பது ஒரு விசேஷமான மாதம். ஆடியில் கூழ் குடித்தால் உடம்பும் மனசும் கூழ் ஆகும். அது மட்டுமா, ஆடி கழிவு என்ற பெயரில் வணிக உலகம் எல்லோரையும் கடைக்கு வருமாறு பாடி அழைக்கும். ஆடி கழிவு வாங்குவதற்கு மாடல் மங்கைமார்கள் அடவு கட்டி மூளைச்சலவை நடனம் புரிவதையும் காணும். ஆடி கழிவை வாங்க மறுத்தால் மறுப்பவர்கள் கழிவு ஊற்றப்படுவது ஆடி மாதத்துக்கே உரித்தான ஒரு விதி. ஆக ஆடி என்றாலே ஆட்டம் என்பது நிறைந்து காணப்படுகிறது. ஆடியில் விதைத்த விதை முளைவிட்டு அரும்புகள் காற்றில் ஆடும். ஆடி கழிவு அட்டைகள் காற்றில் அசைந்து அசைந்து எல்லோரையும் கடைக்கு வருமாறு உசுப்பு. மைதானத்திற்கு சென்றால் என்ன நடக்கும்? அங்கே விளையாட்டு வீரர்கள் களமாடுவார். அரசியல் மேடைகளை எடுத்துக்கொண்டால் அங்கே மேடைகளில் இடிதாங்கியை போல பலர் சொல் விளையாட்டு ஆடுவார். நீதிமன்றங்களை எடுத்துக்கொண்டால் அங்கே வழக்கறிஞர்கள் வழக்காடுவார். இப்போது வழக்காடுபவர்களின் போராட்டத்தை பார்க்கும்போது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கூறப்படுவதை போல இந்த ஆடியில் ஆடி சட்டம் தேடி விதை என்று சொல்ல தோன்றுகிறது. வழக்குரைஞர்கள் போராட்டம் நடத்துகின்ற காரணத்தினால் அங்கே வழக்காட்டம் நின்று போய் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டத்தை தடுத்து நிறுத்தி இருப்பதால் சட்டம் இன்று அடுத்த கட்டத்துக்கு அடவு கட்ட முடியாமல் தடுக்கப்பட்டது. மானை வேட்டையாடியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் இருந்து கான் விடுதலையாகி, கான் மானை வேட்டையாடினாரா அல்லது மான் கானோடு விளையாடியதா என்பதை வழக்காடியவர்கள் சிறப்பாக ஆடியிருப்பதால் கான் மான் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக நீதிமான் கூறினார். ஆக ஆட்டம் நன்றாக இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மேடையாக இருந்தாலும் சரி. இடிதாங்கி இன்றைக்கு மேடைக்கு வரக்கூடாது என்று நடவடிக்கை எடுத்தால் இடிதாங்கியின் சொல்லாட்டம் தடைபட்டு வழக்காடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் வழக்காடுபவர்கள் எல்லோரும் ஆட்டத்தை நிறுத்தி போராட்டத்தில் குதித்திருக்கிறார். போராட்டம் நடத்தினால் என்ன ஆகும்? நீதிபதிகளின் கையில் ஆர்டர் ஆர்டர் என்று ஆடிக்கொண்டிருக்கும் சுத்தியல் ஆடாமல் நின்று. எனவே போராட்டத்தை நிறுத்தி வழக்காட்டத்துக்கான வழியை காண இருதரப்பும் உட்கார்ந்து பேசி சொல்லாட்டம் ஆட வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.